வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? அருமை சித்ரா சார். அருமை. தேங்க்யூ சார். நாகராஜ் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் லோகேஷ் குமார் சார், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். செகண்ட் டைம் பேசுறேன். ஆமா சார். அவருக்கு தெரியும்ல. ஓகே சார். சார் ரெண்டு கொஸ்டின் தான் சார் உங்ககிட்ட. நாகராஜ் சார், 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க படம் பண்ணிருக்கீங்க சார். தினந்தோறும் படம் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2016ல மத்தாப்புன்னு ஒரு படம் பண்ணீங்க சார். ஸோ அந்த அப்ப இருந்த மனநிலைக்கும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் என்ன சார் வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா தினந்தோறும் பண்ணும்போது நீங்க ஃப்ரெஷ்ஷா இதுக்கிடையில இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்க. உங்க பல பேட்டி பார்த்திருக்கேன், ஒரு வித்தியாசமுமே இல்லை. இப்ப இன்னைக்கு பேசுறது கூட நான் கூட அதே காஸ்டியூம் எல்லாமே பார்த்துட்டு ஒருவேளை திரும்ப ரீடெலிகாஸ்ட் மாதிரி ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை, ஒரே விஷயம்தான். அந்த பிகினிங்ல இருந்த மனநிலைக்கும் மத்தாப்பு பண்ணப்ப இருக்கிற மனநிலைக்கும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் என்ன சார் வித்தியாசம்? மனநிலை வந்து ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு மத்தாப்பே வந்து பார்த்தீங்கன்னா, மத்தாப்புன்ற படமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதில் வந்து ஸ்கிரிப்டா அது நல்ல ஸ்கிரிப்ட் தான் அது ஆக்சுவலாக. பட் ஆனால் அதில் நடிக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்கல்ல, இப்போ அது வந்து ஒரு பையன் இருக்கானா, நம்ம ஒரு சீன் எழுதுறோம், அந்த பையன் வந்து ஒரு டயலாக் பேசணும்னா அவன் நம்ம நினைக்கிற மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும். அவனுக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி ஒவ்வொரு சீனாக விட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். டோட்டலாக அப்படி படம் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான் நம்ம சில விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். ஒரு புது மியூசிக் டைரக்டர், ஒரு புதுசாக இருக்கக்கூடியவங்க, புது ஆளுங்க எல்லாருமே அப்படிங்கும்போது நம்ம சூழல் காரணமாக காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து சில விஷயங்கள் தப்பாயிடும். அந்த முழு தப்புக்கும் காரணம் நம்ம தான். சினிமாவில் நம்ம அந்த இடைவெளி விட்டதுனால தான் தப்பு. ரெண்டாவது எல்லா காலகட்டத்திலையும் வந்து சினிமாவே இருக்குது சார். நீங்கள் இப்போ தினந்தோறும் பார்த்தப்போ என்ன மாதிரியான மென்டாலிட்டி இருந்தோ சினிமா இன்னைக்கு இப்போ வரைக்கும் சினிமா நல்லா இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை கனெக்ட் பண்ணால் பார்ப்பீங்க. நாங்கள் சிரிச்சா நீங்கள் சிரிக்கணும், நான் அழுதா நீங்கள் அழணும், நான் கோவப்பட்டா நீங்கள் கோவப்படணும். இதெல்லாம் ஒரு சினிமாவில் நடந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் இல்லையா? பட் ஆனால் சினிமா மாறவே இல்லை சார். சினிமா அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா சார். சார் இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இன்னைக்கு எல்லாருமே சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார். ஐ மீன் பார்க்குற எல்லாரும் இன்னைக்கு ஆடியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றாங்க, இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. அது வந்து சினிமாக்கு வந்து சரியானதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சரியா சினிமா எடுக்க வேண்டிய ஆள் இவங்க எல்லாரும் பார்த்தாதான் அது நமக்கு சினிமா எடுக்கிற எல்லாருக்குமே அது கரெக்டா இருக்கும். ஒரு இந்த மனப்போக்கு அது ஆடியன்ஸுக்கு இல்லாம ஒரு படம் பண்ற மாதிரியான பார்த்துட்டு ஒரு குறையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா நீங்க பேசுற பேச்சு அப்படிதான் இருக்கு. என் படம் பார்த்துட்டு வந்து யாரும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கேக்குறேன் சார், அந்த மாதிரி படம் பண்ணணும், ஒரு விஷயம் யோசிக்க விடாம இருக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி திரைக்கதை பண்ணணும் சார் ஒரு கிரியேட்டர் கேட்குறேன்? இல்லை சார், கிரியேட்டர் சார் நம்ம எப்படி படம் பண்ணாலும் ஏதாவது சில குறைகள் இருக்கும் சார். எந்த தொழில் பண்ணாலும் ஏதாவது குறைகள் இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை, ஏதாவது குறைகள் இருக்கும். ரெண்டாவது யார் வேணாலும் சினிமா எடுக்கலாமா அப்படின்னா சினிமா எல்லாம் யார் வேணாலும் எடுக்கலாம் சார், எடுக்கிறத பற்றிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்கன்றதான். நான் புதுசாக இப்போ நான் வந்து திடீர்னு புதுசாக ஒரு கடை வச்சேன்னா எனக்கு தெரியாதுல்ல, எப்படி கடை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எங்கேருந்து பொருள் வாங்கணும், எப்படி முதல்ல வாங்கணும், எப்படி விற்கணும்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு அடிப்படையாக கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணால் எல்லா தொழிலுக்கும் டெடிகேஷன் தான் சார். நீங்கள் ஒரு செய்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்கன்னா யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். சினிமா இவங்க தான் பண்ணணுன்றதுலாம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு கரெக்டாக இருக்கணும், அதுக்கு தேவையான சில விஷயங்கள் செய்யணும்ல, அது கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி சார் இந்த இடையில நிறைய படங்களுக்கு திரைக்கதை எல்லாத்துக்குமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் அது வெளியில தெரியாது, நிறைய படங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு, எல்லாமே சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க மறைமுகமா நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது இன்னைக்கு வர்ற நிறைய பேர் சினிமா தெரிஞ்சுக்கணும், சினிமா பத்தி அடுத்த லெவலுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் சார். இல்லை சார், அது பண்ணலாம் சார். பண்ணினா நமக்கான ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம் சார். இப்போ ஏன்னா ஒரு வாட்டி ஒரு நல்ல இடத்த வந்து உங்களை மாதிரி ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்தாங்க, நான் அதை தக்க வச்சிருக்கணும், நான் அதை விட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வேற ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஹிட் அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டா செய்யலாம். கண்டிப்பா சார். ஏன்னா ஓடி வர்ற நிறைய இடங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்படும். அதுக்காக உங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் பண்ணி கொடுத்தா அதுக்காக தேங்க்யூ சார். உங்களுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. கௌதம் மேனனை சந்திச்ச முதல் நாள் நினைவு இருக்கா? ஆமாம் சார். டாக்டர் முரளி மனோகர் வந்து கூப்பிட்றாரு சார். முரளி மனோகர் சாரோட மேனேஜர் தம்பி ஜெயக்குமார்னு சொல்லி ஒருத்தர், உங்கள் சிடிவிக்கு நீங்கள் வாங்க, உங்களை டாக்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னாரு. அப்போ டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ப்ரொடியூசர் இருந்தார் சார், குணாலாம் படம் பண்ணாங்க. அவரோட பையன் சக்தின்னு சொல்லி ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார். அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நாகராஜ் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. நான் எடுத்தோன்னே சொன்னேன், சார் நான் படம் பண்ண கூப்பிட்றாதீங்க, நான் அந்த ஐடியாவில் இல்லை அப்படின்னு. ஓ கடுப்பாயிடுவேன் அப்படின்னு. என்ன விளைய விருப்பத்திரியா அப்படின்னாரு. சார் இல்லை சார் நீங்கள் அப்படின்னா
என்ன அதில் திடமாக இருந்தீங்களா? ஆமாம் சார், படம் பண்ண ஆமாம் நல்லா இருக்கு சார், ஆரோக்கியமாக இருக்குது. படம் பண்ணுறதுன்னா கஷ்டம், படம் பண்ணுறது கூப்பிட்டாங்கன்னா வேணாம். எழுதுறதுன்னா பிரச்சனை இல்லை, போய் சைடில் எங்கேயாவது ஒரு ஓரம் வருதுன்னா போய் உட்காந்து வேலை பார்த்துடலாம். படம் பண்ணால் போய் நிற்கணும் சார் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, நமக்கு செட் ஆகாது அது அப்படின்னு மாதிரியே நம்ம மைண்ட் தான். ஆனால் நான் எடுத்தோடனே அதை அவர் சொன்னேன், அவருக்கு பயங்கர கோவம் வந்தது. எடுத்தோன்னே சார் படம் பண்ணலாம் ஓ கட்டுப்பாடுவேன் நான், அதுலேயே இந்த கோவமே தெரிஞ்சது ஃபோன்லேயே. முதல்ல நீங்கள் ஆஃபீஸ் வாங்க கூப்பிட்றாரு சார் அப்படின்னா. ஏன்னா ஜோடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அது பிடிச்சிருந்தது. அப்போ நான் போனேன் முதல்ல சார் கூப்பிட்டு போயிட்டு முதல்ல ஜெயக்குமார் அவரோட தம்பிட்டு தான் அறிமுகப்படுத்தினார். பேசிட்டு இருந்தோம்னா அவர் டாக்டர் பார்த்துட்டு வந்தோன்னா இப்படி கௌதம் சொல்லி ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து அலைவாய்தை ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மாதவன் அவர் மாதவன் வந்து மேடின்னு சொன்னாங்க, மேடி டேட் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல கேட்டேன் வேறு மேடினா யார் அப்படின்னு. மாதவன் தான் மேடின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு சரி அதனால் வந்து அவரது டேட் கொடுத்துருக்காரு. கௌதம் சொல்லி ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு, அவர் கமிட் பண்ணிட்டோம். பாலகுமாரன் சார் வந்திருக்காரு, அவர் தான் எழுதுவார்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களை டாக்டர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாரு. அப்போ நான் போனேன், சார் இருந்தார், பாலகுமாரன் சார் தான் முதல்ல எழுதுகிற மாதிரி இருந்தார். சார் நான் பார்த்தா அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் அவரை முன்னாடி சந்திச்சிருக்கேன். அவர் உட்காந்து எப்போவுமே சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் சார். அவர் அந்த ஆசை என்னும் வேதம், அப்புறம் அந்த மெர்க்குரி பூக்கள், அப்புறம் பச்சை வெயில் மனது, மௌனமே காதலாக, இதெல்லாம் அப்போவே எழுதியிருந்தார். அந்த புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கேன் நான். பட் இதை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆசை என்னும் வேதில் வந்து வேணும் வேதம் படத்தில் வந்து அந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு பொண்ணு கேரக்டர், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அது. ஸோ அந்த கேரக்டரை பற்றி அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுவும் நான் இன்னும் மாடுலேஷனில் சொன்னேன். அவர் சொன்னார், என்னையா நான் எழுதுனது நல்லா சொல்கிறியா நீ, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு உடனே சொன்னார் அவர். எதுக்கு நீ இப்படிலாம் பிடிக்கிற, நீங்கள் நல்லா இருக்கியா, நீ சொன்னக்கூடிய இது நல்லா இருக்கா? இல்லை சார் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், புருஷா இருந்து போனதுக்கப்புறம் அடுத்த நாள் அவள் பண்ணக்கூடிய டிசைனிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கு, நீ சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கியாது அப்படின்னாரு. அப்போ நான் சார் சொன்னார், இதுக்கு தான் நான் எழுதுறதுக்காக தான் வந்து உட்காந்துருக்காருன்னு வேற ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நம்ம எதுக்கு கூப்பிட்டாங்கன்ட்டு. அப்புறம் சொன்ன கொஞ்ச நேரத்தில் சார் கிளம்பி போயிட்டார், பாலகுமாரன் சார் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனோன்னா தான் சார் வந்து எழுதலையா வந்தார். அவருக்கு செட் ஆகலை, கொஞ்சம் சார் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் போய் உட்காந்தா முதல்ல எனக்கு அது அவர் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினார். இதுதான் கௌதம் சொல்லிட்டு, கௌதம் அப்போ தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் அந்த படத்துக்கு டேரக்டர். அப்போ முன்னிலை டைட்டில் எதுவுமே கிடையாது, இவர் டேரக்டராக கமிட் பண்ணியிருக்கோம், டைலாக் எழுதணும், அதுதான் கூப்பிட்டாங்கன்னு. நானும் கௌதம் சாரும் முதல்ல உட்காந்து கீழே ஒரு ரூம் இருக்குது போய் பேசலான்னாரு. நான் கௌதம் சாரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் குடிச்சிருக்கேன் அப்போவே. ஆமாம், அருமை. ஆமாம். அவர் கீழே போனோன்னு அவர் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோன்னு அவர் நினச்சார், இவனா ஒரு முதல் நாள் கூப்பிட்ருக்கோம், வந்தால் நீங்கள் குடிச்சா வந்துருக்கு, இவரை வச்சு நம்ம என்னத்தை இவர் வேறு எழுதணுன்றார், இவர் என்ன அதுக்கு அவரே எழுதியிருக்கலாம் மாதிரிட்டார். நான் அதில் சொன்னேன், இல்லை நம்ம இன்னொரு நாள் கூட வேணா. இல்லை சார் சொல்லுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு வேணா சார், நாளைக்கு வந்தாலும் நான் இப்படி தான் வருவேன், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. செகண்ட் தாட்டுக்கே போனேன், நீங்கள் நாளை கழிச்சு அப்படின்னா நான் எப்போ இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன் சார், நான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் முதல்ல யோசிச்சுட்டு என்ன மாதிரியான கதை சார் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக வந்து பேச ஆரம்பித்தார். அவருக்கு செட் ஆகும்னு தெரியல பேசினார். அப்புறம் நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. நான் ஒரு 20 நிமிஷம் பேசினது பொதுவாக சினிமா பற்றி, அப்புறம் அவர் சொன்ன விஷயம் பற்றி பேசினது, உடனடியாக அவர் அந்த 20 நிமிஷம் அவரோட மொத்த முடிவும் மாற்றிக்கிட்டார். அவர் என்னை உடனடியாகவே என்னை உட்காந்து வேலை பார்க்க வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். எனக்கு அது தெரிஞ்சுது. வந்தோன்னே அவர் என்கிட்ட சொன்னது, என்னை உடனடியாக கூப்பிட்டு மேலே வந்து என்ன ரெமுனரேஷன் சம்பளத்துக்காகலாம் கூப்பிட்டேன், என்ன பேசணும் அப்படின்னாரு. அப்போ சார் சொன்னார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரெமுனரேஷன் பற்றி பேசுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ரெமுனரேஷன் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ அந்த உறவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சார். அருமை. ஒரு இத்தனை வருடத்துக்கு முதல் நாள் சந்திப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எனக்கும் வந்து அவர்கிட்ட பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எந்த ஈகோவுமே இல்லை, என்ன இருக்குன்றதை அப்படி சொன்னார் சார். அவர் என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்கோன்றதை அவர் பண்ணியிருக்கோன்றதை அப்படி சொன்னார். நான் அதில் ஒரு பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு என்னெல்லாம் தெரியுமா, அதை இந்த மனுஷனுக்கு உண்மையாக வேலை செய்யணும்னு தோணுச்சு. அதை கரெக்டாக பண்ணோம். அந்த படத்துடைய ஹிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார். அது ஏன்னா ஒரு முதல் படம் ஒருத்தருக்கு, ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே வந்து புதுசு சார். அது கௌதம் சாருக்கு முதல் படம், ஆர்டி ராஷியருக்கு முதல் படம், ரீமா சென் அவங்களுக்கு முதல் படம், ஹாரி ஜெயராஜுக்கு முதல் படம், எல்லாருக்குமே முதல் படம். நான் மட்டும் தான் அங்கே வந்து பழசு, மற்றபடி எல்லாருமே அங்கே புதுசு தான். பட் அந்த படம் அவ்வளோ பெருசாக வந்தது வந்து வேலையும் செஞ்சோம், நல்லா இருந்தது. அந்த முதல் அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. நாகராஜ் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். வணக்கம் சார். ஜோடி படத்துல உங்களோட மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல முக்கியமா சிம்ரன் வந்து அழுதுட்டு பிரசாந்தை தேடி வரும்போது அப்போ ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு சொல்லி காதலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒண்ணு பேசியிருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களோட ஓன் இன்புட்டா இல்ல பிரவீன் காந்தி எழுதின சீனை வந்து நீங்க அப்படியே பண்ணீங்களா? அது இல்ல, பொதுவா நான் ஆக்ட் பண்ணேன்னா நான் எனக்கு உள்ள போர்ஷன் நான் எழுதிக்குவேங்க. சரி சரி சரி. ஏன்னா அது நேச்சுரலா இருக்கும், அப்படியே உங்க குரலுக்கும் அதுக்கும் ரொம்ப ஆப்டா இருக்கும். அது காலையில செட்டப், காலையில பிக்கப், நைட்டு செட்டப், நைட்டு பேக்கப் அப்படி ஒரு டயலாக் கொண்டு வரும் ட்ரெயின்ல போகும்போது. ஆமா ஆமா சிம்ரன் பிரசாத் அந்த சீன். ஆமா ஆமா. பொதுவாக நான் எப்பவுமே அதை அப்படியே எழுதிடுறது. எப்பவுமே அவங்ககிட்ட ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கேட்டு நானே எழுதிக்குவேன் அதுக்கு.
சரி சரி. தினந்தோறும் படத்துல வந்து பாலா சிங் சார் கூட பணியாற்றிருப்பீங்க. ஆமா. அவர் ரொம்ப முக்கியமான ஆக்டர் அவரு. சோ அவர் கூட பணியாற்றுற அனுபவத்தை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இல்லை, அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன உடனே அவர் ஆக்சுவலாக வந்து எனக்கு அவர் அந்த கேரக்டருக்கு அவர் தான் நடிக்கணும்னு போய் கேட்டேன். அவர் அந்த டைமில் வந்து நாசர் சாரோட படத்தில் கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் தான் நடிக்கணும்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்தவொடனே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அவர் எங்கள் ஊர் பக்கம் நாகர்கோவில். சரி 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 சரி. அவர் கூப்பிட்டோன்னா வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட அவர் இன்னும் வச்சு நிறைய பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு தேவைப்படலை, அவ்வளோதான் ஒரு சீன் தான் அதில் வந்துச்சு. பட் அதான் அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஓகே 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 சார். ஓகே, ஹெல்த்தை பார்த்துங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முதல்ல கதை கேட்டபோதே மின்னலை கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆமாம் சார், கதை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சார். ஒரு 15-20 நிமிஷத்துக்கான விஷயம் தான் அது. இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் சார் ஒரு கதை இருந்தது. பட் அதுக்கப்புறம் உட்காந்து அவர் ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தார் சார். ஒர்க் பண்ணார். அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிச்சு சார். பட் அதான் எந்த ஈகோவும் இல்லாத ஒரு மனிதன் சார். வேலை செய்கிறதுக்கு வந்து அவ்வளவு ப்ளசண்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து அந்த அதை பற்றி பேசுவோம், அவர் நிறைய கதைகள் பற்றி பேசும்போது சினிமா பற்றி பேசும்போது பெரிய இன்வால்மெண்ட்டோட இருப்பார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அப்படி தொடர்ச்சியாக அந்த மின்னலை ஹிட்டுக்கு அப்புறமும் நான் மின்னலாம் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் காக்காக்கெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். நான் நாகர்கோவிலில் போய் ரொம்ப நாள் நாகர்கோவிலே இருக்கேன். நான் இருக்கிறேன், யாருக்காவது வேணால் பேசுவேன். நான் அப்புறம் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதும் அப்படிங்கும்போது என்னன்னா வந்திருப்பேன். நான் என்னை வந்து கூப்பிட்டு வரதுக்கு அங்கேருந்து ஆளுங்க சார், நான் வரதுக்கு லேட் ஆகக்கூடாதுன்ட்டு வந்து எனக்கு உட்லண்ட்ஸில் ரூமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் போய் உட்லண்ட்ஸில் இருந்து அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஆஃபீஸ் வந்து மறுபடியும் தான் அந்த காக்காக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக விண்ணை தாண்டி வருவாய் அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு விஷயம் சார். ஆக்சுவலாக விண்ணை தாண்டி வருவாய், அதாவது மின்னலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா விண்ணை தாண்டி வருவாய்க்கான ஒரு லைன் தான் இருந்துச்சு. அந்த லைன் தான் உட்காந்து ஓல்டு உட்லண்ட்ஸில் உட்காந்து எழுதணும். விண்ணை தாண்டி வருவாயை தான் அந்த லைன் தான் உட்காந்து எழுதணும். அதுதான் போக வேண்டியது. ப்ரொடியூசர் வந்து ஷியாம், 12B படத்தோட ப்ரொடியூசர் ஷியாமுக்கு தான் அந்த கதையை சொல்லி விண்ணை தாண்டி வருவாய் தான் போன போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அண்ணன் கேரக்டர் அந்த திரிஷா அதெல்லாம் வச்சு தான் பண்ணது. பட் அது கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கு நடுவில் தான் இந்த காக்காக்க மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போய் அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் வந்து விஜய் மீட் பண்ணலான்னு சொல்லி VN சுந்தர் சார்கிட்ட போய் கதை சொல்லி அவருக்கு அந்த லைன் பிடிச்சி போனோம்னா விஜய் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆதித்யாவில் ரூம் போட்டு கொடுத்தா விஜய் போச்சு. அந்த விஷயத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணி கடைசியில் விஜய் சார்கிட்ட போய் அந்த கதையை நானும் கௌதம் சார் தான் போய் SAC சார்கிட்ட சொன்னோம். அவருக்கு அந்த கதை பெருசாக உடன்பாடு இல்லை சார். அப்படியா? காக்க படத்துக்கு முதல்ல வச்சிருந்த டைட்டில் பின் குறிப்பு. அதான் வச்சிருந்தேன், டைரியோட பின் குறிப்பு மாதிரி இருக்கும். அதுதான் SAC சார்கிட்ட வந்து நானும் கௌதம் சார் தான் போய் சொல்கிறோம். கதையே தான், காக்கா அதே கதை அப்படியே தான் சொல்கிறோம். அவரு கேட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு கம்மியாக இருந்தது. இது ரொம்ப ஒரு மாதிரி லவ் அது இதுன்றீங்க, பட் இதில் வேறு எதுவும் பெருசாக கரெக்டாக எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சார் ஆர்கியூ பண்ணதை விட நான் அவர்கிட்ட கொஞ்சம் எனக்கு ஏற்கனவே அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனைலாம் பண்ணோடனே அவர் வந்தோடனே கேட்டார். SAC சார் வந்து கௌதம் சார்கிட்ட கேட்டார். கௌதம் சார் எங்க சொன்னாரா, எல்லாத்தையும் சொன்னாரா, எங்கள் படம்லாம் கொடுத்துருந்தோம் அவருக்கு, படம் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு வேறு மாதிரி போயிட்டாரு அப்படின்னாரு. சார் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்காரு சார் அப்படின்னாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், அப்படி அழகாக சொன்னார். 3 மணி நேரம் கேட்டேன், நான் ரொம்ப பிடிச்சிருந்தது, குடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னார். சொல்லிட்டு வந்தோன்னா இப்போ எப்படி சார் இருக்காரு அப்படின்னு கேட்டார். சார் இப்பவும் அப்படி தான் சார் இருக்காரு அப்படின்னாரு கௌதம். அப்போ சொன்னார் குடிச்சிட்டு இருந்தார், இப்போ என்ன இப்பவும் அப்படி தான் சார் இருக்காரு, எப்படி இருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் நேரம் போச்சு. போயிட்டு இருக்கும்போது எப்படி அவர் தாங்குறாரு இதெல்லாம் தெரியல சார், அவர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு அப்புறம் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் தான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணேன் சார்கிட்ட. சார் இந்த இது வந்து கரெக்டாக தான் சார் இருக்கும், ஆக்சுவலாக இந்த வழக்கமான போலீஸ் படம் கிடையாது சார், இது எல்லாரும் வாழ்க்கைக்குள்ளே தோப்பானுங்க சார், போலீஸ்காரனா ஜெயிச்சிட்டே இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் படத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் உதாரணம் சொன்னேன். அவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, அவர் மட்டும் கோவம் வந்துருச்சு அப்படின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது அதை அப்படின்னாரு. சொல்லிட்டு என்னால் பண்ணல. அப்புறம் சரியாக அவருக்கு செட் ஆகலை அப்படின்ட்டார். பட்டு சார் அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட்டு அப்படின்றதுக்கப்புறம் அது வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார் சார். அவர் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சாரை சந்திக்கிறேன் சார். இதில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறார். இப்போ நான் பண்ண போகிற ப்ராஜெக்டில் SAC சார் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறார், ஒரு பாய் கேரக்டர். நான் அதுக்கு பார்க்குறதுக்காக போயிருக்கேன். நான் முதல்ல போனேன், அவர் ஒரு ஃபோன் பண்ணி வாங்கன்ட்டாங்க. அவரை பார்க்கல. ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்தார் சார். வந்து நான் அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடுவோட சந்திச்சிருக்கேன். நான் ஒரு கதை சொல்லுறதுக்கான போய் உட்காந்து வந்துட்டு என்னை பார்த்த உடனே அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டாரு என்ன. அப்படியே என்ன ஹைலைட்னா பிடிச்சிட்டே நேரம் இப்போ ஒரு மாதம் தான் சார் போயிட்டு அந்த உள்ளே போனோம், அவரோட ரூமுக்கு போனோம். உட்காந்தோன்னே அவர் கேட்டார், இந்த ரூம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ செட்டப்லாம் மாறிடுச்சு, இடம் வந்தாடு தான் சார் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு. சார் இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு என்ன மாதிரி அப்படின்னாரு. அவரோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியாக கொஞ்சம் கதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு சார். அவர் என்னன்னு தெரியாது, நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு 20 நிமிஷம், இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரம் சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு.
இப்போ முதலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க கௌதம் வாசுதேவனோட மின்னலை படத்தில். இந்த படத்தை பார்த்தபோது இப்போ வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு கௌதம் வாசுதேவன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு தெரியும். அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சுதாது? இல்லை, நிச்சயமாக இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நான் எழுதும் போதும் சரி, அது இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரிவிக்கல. என்னை கொண்டு போய் விட்டு வீட்டில் கொண்டு விட்டு அப்புறம் வந்து நாளை காலைல மாலை போட்டுருன்னு சொல்லி மாலை போட வச்சு. போட்டிங்களா? மாலை போட்டேன். மாலை போட்டு ஒரு 4வது நாள் மாலையை கழட்டி போட்டேன். சூர்யா உங்களுக்கு பக்குவமாக அட்வைஸ் எல்லாம் சொல்லி திருத்த முயற்சி பண்ணியிருக்காரா? சார், அவர் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு என்னை கூப்பிட்டு அவ்வளோ பேசி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தே பெரிய விஷயம் சார். எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.